ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் வெறுமனே வெந்தயம், சீரகம், மிளகு, கொத்தமல்லி விதை, சோம்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே வறுத்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சூடார விட்டுருங்க. அதுலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், தேங்காய் இதையுமே வறுத்து அது கூடயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த வடை சட்டிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காயை நல்லா முக்கால்வாசி வேகிற வரைக்குமே எண்ணெயிலேயே வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே தக்காளி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதில் கரைச்சி வச்சுருந்த புளியை அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுமே வெண்டைக்காயை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.